Hi friends, back to Shoba and Craft. இன்னைக்கு நம்ம வந்து இந்த பட்டர்ஃப்ளை பவுலோட மேஷ் பாத்தீங்கன்னா நம்ம பவுல் பின்றதுக்கு வந்து green கலர் yellow கலர் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ரன்னிங் வயர் வந்து என்கிட்ட இருக்கிற நம்ம ஏற்கனவே கூடையெல்லாம் பின்னி மீதி வயர் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கலர் மிக்ஸ் பண்ணி தான் வந்து ரன்னிங் வயர் வச்சு யூஸ் பண்ண போறேன். இப்போ வந்து நான் green கலர் வயர் வந்து மொத்தம் 5 எடுத்துக்கிறேன். yellow பாத்தீங்கன்னா 10 எடுத்துக்கிறேன். இப்போ மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா green வந்து ஒவ்வொரு வயரும் பாத்தீங்கன்னா 4 அடியில இருக்கும். yellow வயர் பாத்தீங்கன்னா 3 அடியில இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ அளந்து காமிச்சிடுறேன். ஒவ்வொரு வயரும் என் கலர்ஸ் வச்சு உங்களுக்கு கலர் டிஃபரன்ஸ் வந்து மெஷர்மென்ட்டுக்கு தெரியணுன்றதுக்காக வேற வேற கலர் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க yellow கலர் வந்து 1 2 3. ஸோ ஒரு அடி ஸ்கேல்ல 3 அடி எடுத்துக்கிறேன் yellow கலர். இப்போ green கலர் வயர் பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்கும். ஒரு அடி ஸ்கேல்ல 1 2 3 4. ஸோ 2 கலர் வயரும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பச்சை கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். எல்லோ பார்த்தீங்கன்னா 3 அடி, பச்சை கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா 4 அடியில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பின்ன ஆரம்பிச்சிடலாம். ஒயர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஒயர் எடுத்துருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட பின்னும்போது நமக்கு வந்து நிறைய ஒயர் வந்து மீதமாகும் இல்லையா, அது எடுத்து வச்சிருப்போம். அதை எடுத்து இப்போ நான் பேஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு அடி ஸ்கேலில் வந்து ஒரு அடி விட்டுட்டு நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். ஒரு அடி விட்டுட்டு இப்போ வந்து இந்த ஒரு அடி அளந்ததை விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற இந்த ஒயரில் வந்து இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம 10 கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த ஒயர் வந்து நம்ம ஈக்குவலாக மடக்கிக்கணும். இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து ஈக்குவலாக மடக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிங்க்கில் ஒரு லூப்பையும் எல்லோவில் ஒரு லூப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒயர் வந்து பெருசாக இருக்கும்போது நீங்கள் லூப் வந்து இப்படி மேலே தள்ளி லூஸ் பண்ணிவிட்டு இப்படி மேலே இழுத்தீங்கன்னா இப்போ செக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து பாக்ஸ் நாட் போட்டதும் செக் பண்ணிக்கணும். அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடி வந்து விட்டுட்டு தான் பின்ன ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம இருந்தாலும் ஒரு பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு அடி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அடி கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லைன் போட போகிறதுனால இது கரெக்டாக இருந்தால் தான் அடுத்த லைன் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பவுல் பின்னுறதுக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த சைடுக்கு வந்து ஷார்ட்டேஜ் வராமல் இருக்கும். இனி நம்ம எல்லோ கலரில் ஒரு 5 ஒயர் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வந்துடுறேன். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற இயரிங்ஸு அதுக்கப்புறம் ரிங்ஸு அதெல்லாம் போட்டுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் இது போல் பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே விட்ட இந்த ஒயரில் வச்சு கூட அளந்து பார்த்துக்கோங்க. அதோட அளவு கூட வச்சு நீங்கள் அளந்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பாக்ஸ் நாட் போட்டு இன்னொரு எல்லோ கலர் ஒயர் வந்து நான் இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸும் பாருங்கள். பிகினர்ஸ்க்காக புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தனித்தனி பார்ட்டாகவும் இருக்கும். எல்லோ கலர் ஒயர் வந்து மொத்தம் 10 கட் பண்ணியிருந்தோம். அதில் 5 ஒயர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இனி வந்து 5 கிரீன் கலர் கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அது வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ கிரீன் கலர் ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கிரீன் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 4 அடி இருக்கும். எல்லோ பார்த்தீங்கன்னா 3 அடி இருக்கும். ஸோ இது வந்து சென்டராக நம்ம வரும் இந்த லைனு. இது உங்களுக்கு பின்னிட்டே வரும்போது புரியும். ஸோ இந்த கலர் டிஃப்ரென்ஸ் ஒயர் வைக்கிறது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி கலர் மாற்றி வச்சுருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம green ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் green கலர் ஒயர் அதோட ஒயரோட சேர்த்து செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம எல்லோ வந்து 3 அடின்றதுனால திரும்ப நம்ம அந்த எல்லோல வச்சு செக் பண்ண முடியாது. ஏன்னா அளவு மாறும். ஸோ இப்போ வந்து green ஒயருக்கு green ஒயர் தான் செக் பண்ணணும். நீங்கள் ஒரு டைம் green ஒயர் கரெக்டாக வச்சு அளந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அடுத்தடுத்து இது நம்ம வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாகிடும். ஸோ இப்போ வந்து அடுத்த எல்லா green ஒயரையும் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம green கலர் வந்து நம்ம 5 ஒயரும் ஆட் பண்ணிட்டோம். இனி பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஒயர் எல்லோ கலர் இருக்குது. ஸோ நம்ம எல்லோவும் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் சென்டர் லைன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒயரில் ஒரு 5 ஒயரும் கிரீன் கலர் ஒயரில் ஒரு 5 ஒயரும் எல்லோவில் திரும்ப 5 சேர்த்துருக்குறோம். இனி நம்ம முடிச்சாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் ஒயர் வந்து ஒரு அடி அளந்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த அளவே இந்த மாதிரி மடக்கிட்டு நீங்கள் இந்த 2 நாட்டும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நாட் ஈக்குவலாக வச்சுட்டு இந்த பிங்க் ஒயரை இப்படி ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அளந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம இது வந்து சென்டர் லைன் இதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சென்டர் லைன் வச்சுட்டு மேலே 2 லைன் கீழே 2 லைன் மொத்தம் வந்து 5 லைன் வந்து பின்ன போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்கிற வேறு கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லைனாக கொண்டு வந்து பின்ன போகிறேன். க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இது வந்து லைட் க்ரீன். நம்ம ஃபஸ்ட்டு பிங்க் ஒயர் பின்னணும் பார்த்தீங்களா, விட்டுட்டு பின்னணும் இல்லையா, அந்த அளவு எடுத்து இது போல் அளந்து விட்டுடுங்க. விட்டுட்டு நம்ம இங்கே ஒரு லூப் எடுத்துட்டு மேலே ஃபஸ்ட்டு ஒரு லைன் பின்னிடலாம். ஸோ பின்னும்போது இந்த நாட் வந்து ஃபஸ்ட் டைம் நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் நாட் எப்பவும் போடுற மாதிரி ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. நம்ம அந்த பிங்க் கலர் ஒயர் அளந்த பார்த்தீங்களா, அந்த ஒயர் வந்து இந்த பக்கம் வரணும், அந்த பிங்கோட வரணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்படி நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பிங்க்கும் க்ரீனும் அளந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம அளந்துட்டு அதுக்கப்புறம் நாட் போடணும். இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயர் வச்சு நம்ம இந்த ஒரு லைன் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக பின்னிட்டு வந்துடலாம். இது வந்து ஈஸி தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட்டாக பின்னிடலாம். அப்போ தான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடியும், உங்களுக்கு புரியவும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இது ஃபாஸ்ட்டாக பின்னிடுறேன்.
இதை நம்ம அப்படியே திருப்பிட்டு மேலே இப்போ ஒரு லைன் பின்னிடலாம். மேலே பின்னும்போது இந்த பிங்க் கலர் ஒயர் வந்து எந்த அளவுக்கு விட்டோமோ அந்த அளவுக்கு வந்து அளந்துக்கோங்க. அளந்துட்டு நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நாட் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி க்ரீன் கலர் சின்னதாக விட்ட இந்த ஒயர் வந்து இந்த பிங்க் சைடு வர மாதிரி நம்ம நாட் போடணும். போட்டுட்டோம். இப்போ அங்கே ஒயர் ஈக்குவலாக இருக்குது. இனி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக இந்த லைனையும் பின்னி முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 3வது லைன் பின்னிட்டோம். இனி இந்த பிங்க் ஒயர் அளவு வச்சு இந்த ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணிட போகிறோம். இதுக்கப்புறம் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் மட்டும் பின்னணும். நான் பின்னி முடிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்தம் 5 லைன் வரணும். இப்போ வந்து நம்ம மேலே ஒரு லைனும் இங்கே ஒரு லைனும் பின்னி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 5 லைன் முடிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு எல்லோ, க்ரீன், எல்லோன்னு அப்படி பின்னிருக்கிறோம். இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயரில் தான் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயர் வந்து நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு பேஸில் வந்து நம்ம ஒயர் விட்டுட்டு பின்னுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ நான் ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து இந்த க்ரீன் கலர் ஒயரில் வந்து பின்ன போகிறேன். நான் வந்து அந்த ஒயர் வந்து நம்ம விட்ட பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஒயர் விட்டுருக்குறோம் இல்லையா, இந்த அளவு எடுத்து விட்டுட்டு மீதி அந்த 5 லைன் வந்து நம்ம நாட் போட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த அளவும் வந்து சேர்த்து விட்டுட்டு க்ரீன் கலர் ஒயரில் வந்து நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த பிங்க் கலர் ஒயர் அளவு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக விடுற மாதிரி அளவு விட்டுட்டு நம்ம அங்கே 5 லைன் பின்னிருக்கிறோம் பாருங்கள், இந்த அளவும் அந்த ஒயர் சேர்த்தே விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் க்ரீன் கலர் ஒயரில் வந்து பாக்ஸ் நாட் போட போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 லைன் பின்ன போகிறோம். அதே போல் கீழே இருக்கிற க்ரீன் ஒயர்லேயும் வந்து 5 லைன் பின்ன போகிறேன். ஸோ இந்த மேலே 5 லைன் கீழே 5 லைன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நம்ம எப்படி அடுத்து பின்னுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பேஸ் முடிச்சிட்டோம். நம்மளோட பவுலோட பேஸு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா 5 லைன் வர மாதிரி நான் பின்னிருக்கிறேன். ஸோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ரன்னிங் வரை வச்சு ஃபுல்லாக சுற்றி பின்னுறது பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.